இங்கிலீஷில் வந்து ஆல்பிசியா லெபக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாகைப்பூ வந்து நம்ம வந்து தெற்காசியாவை வந்து பூர்வீக இடமாக கொண்டது. இந்த வாகைப்பூ பார்த்திங்கன்னா சங்க காலத்து போரில் வந்து வீரர்கள் வெற்றி பெற்றால் இந்த வாகைப்பூ வந்து பரிசாக சூட்டும் போது வீரர்கள் கழுப்பை அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா உணர்த்தும் அப்படின்னு சங்க காலத்தில் கூறப்பட்டு வருகிறது. இந்த பூ பார்த்திங்கன்னா அதிகமாக தமிழர்கள் வாழும் இடம், அதாவது தமிழ்நாடு, இந்தியா போன்ற இடங்களில் அதிக அளவில் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாகை பூவோட மரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ எளிதில் எந்த காயமும் ஏற்படாது. அதாவது ஒரு 2-3 யானையை கொண்டு ஒரே நேரத்தில் இடித்தா கூட அவ்வளவோ பெருசாக காயம் ஏற்படாது. அவ்வளோ வலிமையான மரம் அப்படின்னு சொல்லி கூறப்படுறது தமிழ் இலக்கியங்களில். அடுத்தது நம்ம இந்த பூவோட சிறப்புகள், அந்த பூ அந்த மரத்தின் உள்ள பாகங்களோட சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த வாகை மரம்